எவ்வளவு பலத்தை வேணா கூட்டிட்டு வாங்க, ம், எங்ககிட்டயும் பலம் இருக்கு, மிகப்பெரிய பலத்தோடு நாங்க வரப்போறோம் இந்திய அலையன்ஸ் ம். அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ அந்த மிகப்பெரிய அதாவதுங்க பலம். நான் என்ன சொல்றேன்னா, அடிப்படையில ஒரு உண்மை என்னன்னா, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 3லிருந்து 4% தான் வாக்கு விகிதாச்சாரம். இந்த 3, 4 வாக்கு விகிதாச்சாரத்த ஒருத்தர் வாங்கணும்னா, போய் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணி, மக்கள் பிரச்சனைய புரிந்து, மக்களுக்கு எதெல்லாம் தேவையோ உதாரணத்துக்கு இப்போ திமுக அரசு கரண்ட் பில்ல வந்து ஏத்திட்டாங்க. மக்கள் பாதிக்கிற அளவுக்கு ஏத்திட்டாங்க. ஐயோ! அம்மாவும் வயித்துல அடிச்சுன்னு போற அளவுக்கு வரப்போகுது ஏப்ரல் மேல கரண்ட் பில். ஏன்னா, வருஷம் வருஷம் 5, 5 விழுக்காடு ஏறுது. சொத்து வரி, தண்ணி வரி ஏத்திட்டாங்க. இப்ப இத குற்றச்சாட்டு சொல்றீங்களே, இதே நேரத்துல விஜய் அவர்களுக்கு இப்படி இந்த கம்பளம் போட்டு விசிறி விடாம, ஜிஎஸ்டி வரைய நீக்குனீங்க ஒரு சில விஷயம். இந்த பெட்ரோல், டீசலுக்கு ஜிஎஸ்டி வேணாம். அது ஸ்டேட் வேல்யூ ஆடட் டாக்ஸ்ல இருக்கு. இல்ல அத நாங்க ஜிஎஸ்டிலே கொண்டு வந்து 5% தான் டாக்ஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ரூ. 90 ரூ. 100 கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல், டீசலு ஒரு ரூ. 70 ரூ. 80 குடுத்தா மக்கள் உங்க பேச்சு கேட்பாங்கல்ல. நீங்க அப்ப பலவீனமா இருக்கிற நீங்க பலசாலியா ஆவீங்கல்ல. அந்த சிந்தனைலாம் வரவே மாட்டேன்து. இவரு வருவாரா? அவரு வருவாரா? அந்த ஊழல்வாதி நம்மகிட்ட வந்து சேருவாரா? அந்த கட்சிய உடைக்கலாமா? இங்க ஒரு செங்கோட்டையன வந்து சீண்டி விடலாமா? இல்ல தொண்டாமுத்தூர்ல போய் எதனா பிரச்சனைய கிளப்பி விடலாமா? இப்படி இந்த அரசியல் 2ஆம் கட்ட அரசியல் தானே பண்றீங்க. எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு ஆதரவு, என்ன எங்களுக்குள்ள ஒரு எதிர்க்கட்சிக்கு நாங்கெல்லாம் ஆதரவு? வந்து திமுக நான் எப்படி என்ன எதிர்க்கிறோம். பண்ணணும் சிபிஐ இப்போ? சிபிஐக்கு வழக்கு மாத்தியாச்சு. சிபிஐ என்ன பண்ணணும்? இப்ப நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க சாமி. ரைட்டுங்களா? அதுல தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு 4 பேர் இறந்து போயிட்டாங்க. சிபிஐ என்ன வந்து இப்படிதான் வா ராஜா, நல்லா இருக்கியா? சாப்பிடு ராஜா. நீ போயிட்டு பெயில் கீழ எதனா கிடைச்சதுன்னா வாங்கிக்கின்னு வாங்க. அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். இப்படி சிபிஐ சொல்லுமா எனக்கு? சொக்காய புடிச்சு 4 பேர் எதிரிலயோ இல்ல இருட்டுலயோ மறைமுகமா தூக்கிட்டு போய் விசாரிக்க மாட்டாங்க? அப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்கும்போது இதெல்லாம் புரியாதா? நீங்க கூட்டணி யார் யாரோடனா வச்சுக்கலாங்க. ஒரு சில விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணும். விஜய்க்கு வரக்கூடிய அந்த வாக்குகள் இருக்குல்ல, அது கிடைக்குமான்றதுனால தான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. இன்னொன்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியல. எல்லாமே 30%, 40 பத்திரிகையாளர்கள் திட்டமிட்டு அதிமுகவை பலவீனமா காட்டுறதுக்கு விஜயை தூக்கி விடுறாங்க.